தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சீர்காழி எம்எல்ஏ நேற்று காலையில் அவரையும் செந்தில் செல்வரையும் ராஜேந்திரனையும் கூப்பிட்டு 2 பேரும் ராஜினாமா பண்ணா ஜெயிக்க வைக்கிறேன்னு சிஎம் சொல்றார். ராஜினாமா செய்றீங்களா? 2026 சட்டமன்ற தேர்தல் ஒட்டுமொத்த தமிழக அரசியலையுமே தலைகீழாக புரட்டி போட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் ஒவ்வொன்றாக ஆளும் கட்சியான தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் சாய்ந்து வருகின்றன. முன்னதாக காங்கிரஸ் முன்னறிவிப்பின்றி வெளியேறிய நிலையில் அடுத்தடுத்து இடதுசாரிகள், விசிக மற்றும் IUML ஆகிய கட்சிகள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்துள்ளன. அதிலும் குறிப்பாக விசிகாவும் IUMலும் தாவேகா அமைச்சரவையில் பங்கேற்றுள்ளன. இதனைத் தொடர்ந்து திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த மற்றொரு கட்சியான மதிமுக தற்போது தாவேகா பக்கம் போவதற்கான ரூட்டை எடுத்திருக்கிறது. மதிமுக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு 2 MLAக்களை வைத்துள்ளது. அதனால் அவர்கள் திமுக MLAக்களாகவே கருதப்படுவார்கள். ஆகையால் தாவேகாவுக்கு ஆதரவளிக்க வேண்டுமென்றால் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட MLAக்களை ராஜினாமா செய்ய வைத்துவிட்டுதான் கூட்டணி மாற முடியும். இதனால் மதிமுகவின் பொதுக்குழுவில் இந்த விவகாரம் தொடர்பாக விவாதிக்கப்பட்டு அதன் பின் முடிவெடுக்கப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் வைகோ ஏற்கனவே தெரிவித்திருந்தார். ஆனால் அவரது பேச்சுக்கள் மதிமுக திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதை முன்பே உறுதிப்படுத்திவிட்டன. இந்த நிலையில் பொதுக்குழு கூட்டம் நடப்பதற்கு ஒரு நாள் முன்பு, அதாவது 26ஆம் தேதி உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் உதயசூரியன் சின்னத்தில் மதிமுக சார்பில் நின்ற 2 MLAக்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. கடையநல்லூர் MLA ராஜேந்திரன் கலந்து கொண்ட நிலையில் சீர்காழி MLA செந்தில் செல்வன் கலந்து கொள்ளவில்லை. இந்த கூட்டத்தில் MLA பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவுடன் கூட்டணி சேரலாம் என்று முடிவெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே சீர்காழி MLA செந்தில் செல்வன் தனது MLA பதவியை ராஜினாமா செய்ய மறுப்பு தெரிவித்து உயர்மட்ட கூட்டத்தை புறக்கணித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் மற்றொரு MLAவான கடையநல்லூர் ராஜேந்திரன் தற்போது MLA பதவியை ராஜினாமா செய்ய மறுப்பு தெரிவித்துள்ளாராம். இந்த நிலையில் அண்ணா நகரில் உள்ள ஒரு தனியார் அரங்கில் மதிமுகவின் பொதுக்குழு கூடியது. அதில் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக முடிவெடுக்கப்பட்டது. கூட்டத்தில் பேசிய வைகோ, நான் சீர்காழி MLA செந்தில் செல்வனை அழைத்து, முதல்வர் விஜய், உங்க கட்சி 2 MLAக்களும் ராஜினாமா செய்தால் இடைத்தேர்தலில் நான் ஜெயிக்க வைக்கிறேன் என்று கூறுகிறார். உங்கள் முடிவு என்ன என்று கேட்டேன். அதற்கு செந்தில் செல்வன் பதிலே சொல்லவில்லை. நான் மறுபடியும் அவரிடம் திமுகவிலேயே தொடர விரும்புகிறீர்களா என்று கேட்டேன். அதற்கும் அவர் பதிலே சொல்லவில்லை. ஆகையால் நீங்கள் நன்றாக இருங்கள், எனக்கு கூட்டத்திற்கு நேரமாகிவிட்டது என்று கிளம்பிவிட்டேன். அதேபோல் ராஜேந்திரனிடம் கேட்டேன். அதற்கு அவர், ராஜினாமா பண்ணிட்டா மீண்டும் ஜெயிப்பது கஷ்டம் என்று கூறுகிறார். அதில் என்ன கஷ்டம்? ஜெயிக்காமல் இருந்தால்தான் என்ன? அண்ணா தோற்கலையா? இல்லை அடியன் தான் தோற்கலையா? இதைவிட பெரிய இடத்தில் வைப்பேன் என்று கூறினேன். ஆனால் அவரும் மறுத்துவிட்டார் என்று பேசினார். ஏற்கனவே தாவேகா குதிரை பேரம் நடத்தி அதிமுக MLAக்களை ராஜினாமா செய்ய வைத்து தனது கட்சியில் சேர்த்து வருவதாக குற்றம் சாட்டப்பட்டு வந்த நிலையில் தற்போது விஜயே மதிமுக MLAக்களை ராஜினாமா செய்ய சொன்னதாக வைகோவே கூறியிருப்பது பெரும் அதிர்ச்சியையும் அரசியல் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. சீர்காழி எம்எல்ஏ நேற்று காலையில் அவரையும் செந்தில் செல்வரையும் ராஜேந்திரனையும் கூப்பிட்டு 2 பேரும் ராஜினாமா பண்ணா ஜெயிக்க வைக்கிறேன்னு சிஎம் சொல்றார். ராஜினாமா செய்றீங்களா? பதிலே சொல்லல. திமுக கூட்டணியில நீடிக்கணுமா வேண்டாமா? பதில் சொல்லுங்க. உங்களை கேட்கல, செந்தில் செல்வனை கேட்டேன். 4 முறை கேட்டேன், 4 முறை பதில் சொல்லவில்லை. பதிலே சொல்லல. சரி, உங்களுக்கு இந்த பதவியில நீடிக்கிற விருப்பத்தில் இருக்கீங்க. எனக்கு வேலை அதிகமா இருக்கு, உயர்நிலை குழு டைம் ஆயிடுச்சு, நல்லபடியா போயிட்டு வாங்க, நல்லா இருக்கேன் சொல்லிட்டு நான் உயர்நிலை குழுக்கு போயிட்டேன். செந்தில் செல்வம் ராஜேந்திர கதை என்னாச்சு? சின்ன வயசுல மாணவ பருவத்துல கூட இருந்த தம்பி, 45 வருஷமா அவன் உயிராக நேசிக்கிற தம்பி,
அவர் நேற்று மதியானத்துக்கு மேல போனுக்கு வரல. உயர்நிலை குழுல பேசுறப்ப 5 நிமிஷம் போச்சு, அடுத்து தனியா பேசுறோம்னா வரல, ஜெயிக்க முடியாதுங்க அப்படின்னா. அப்படி ஜெயிக்க முடியாத என்ன? அண்ணா தோக்கலையா? காமராஜர் தோக்கலையா? அடியேனே தோக்கலையா? ஜெயிக்க முடியாதுன்னா என்ன? இதைவிட உயர்ந்த இடத்திலே உங்களை நான் பார்க்கிறேன். அது சரியா வராது சொல்லுறப்படி யோசிக்கிறேன் போயிட்டாரு, போன் ஆஃப் பண்ணிட்டாரு, ரூமை கூட்டிட்டு போயிட்டாரு. அவரு பக்கத்து பையன்கள் எல்லாம் பார்க்க சொன்னேன். சுதாசுரனுடைய வாசலுக்கு சொன்னேன், அவர் பார்க்கல. சட்டமன்ற நடவடிக்கைகளில் எவ்வாறு தான் நடத்தப்பட போகிறோம் என்பதை பொறுத்து அவர் முடிவு மேற்கொள்ளப் போவதாகவும் சூசகமாக அந்த பதிவிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார். கழகம் இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் முடிவு என்பது ஒருமனதாக அனைவரும் பொதுக்குழு உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருந்து விலகிக் கொள்வதென்று தீர்மானிக்கப்பட்டது. விளக்கத்தை தருகின்ற வேளையில் நான் ஒன்றை குறிப்பிட்டேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதிக்கம் தமிழகத்திலே ஊடுருவிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் கடந்த 9 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் உறுதியாக இருந்தோம். எந்த இடத்திலும் அரசை ஒரு சொற்கூட நாங்கள் விமர்சித்தது கிடையாது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையை முதலமைச்சர் பொறுப்பிலே இருந்த மாண்புமிகு சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்களை பாராட்டி மெச்சி உச்சிமேல் வைத்து மெச்சி போற்றி அப்படித்தான் என்று அத்தனை 9 ஆண்டு கால உரைகளும் இருந்தனவே தவிர ஒரு சிறு அளவிலே கூட ஒரு சொல் விமர்சனமாக நாங்கள் வைத்ததில்லை. ஆனால் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பரவலாக வெளிவந்த செய்திகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி அமைவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆதரவு கொடுப்பது என்ற ஒரு நிலைப்பாடு மேற்கொள்ளப்பட்டதாகவும் பின்னர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலும் அதிலே பல சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் சகோதரி கனிமொழி உள்ளிட்டோர் இந்த முடிவை ஏற்கவில்லை என்றும், ஆனால் அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்க இவர்கள் முன்வந்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் பேபி அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் தோழர் சண்முகம் அதே கருத்தை பிரதிபலித்திருந்தார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பிலும் இப்படி ஒரு கருத்து உலவியது என்பதை அவர்களும் குறிப்பிட்டிருந்தார்கள். அது அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கப்பட்டது உண்மையாக இருக்குமானால் அதைவிட மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ஃப்ராட், அரசியல் மோசடி வேறொன்று இருக்க முடியாது. வடதுருவம் தென்துருவமாக இருந்தது மட்டுமல்ல, மக்கள் திலகம் எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். அது பல குற்றச்சாட்டுகளுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தால் குற்றச்சாட்டுகள் தொடுக்கப்பட்டு அதற்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வந்தது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.